மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதிலே 32ஆம் வசனத்தை வாசியுங்கள். தயவு செஞ்சு ஒரு பக்கம் சொல்லிடுமா? எத்தனை? 24ஆம் பக்கத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 15ஆம் அதிகாரம் 32வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொண்டு ஒரு முறை அனைவரும் சேர்ந்து படியுங்கள். எல்லாரும் எடுத்தாச்சா? இருங்க, இன்னும் பைபிள் பரட்டுற சத்தம் கேட்குது. எல்லாரும் எடுத்தாச்சா? 24ஆம் பக்கம் அனைவரும் சேர்ந்து இப்ப படிங்க. இப்ப தனியா ஒரு நபர் படிங்க. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, போதுமா, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர். அல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், இயேசு எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் நீங்க சொல்ல வேண்டிய பதில் என்ன தெரியுமா? எனக்காக பரிதபிக்கிறவர் அப்படின்னு நீங்க சொல்லணும். இயேசு எப்படிப்பட்டவர்? எல்லாரும் சொல்லுங்க. எனக்காக பரிதபிக்கிறவர். உண்மையாலுமே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்காக பரிதபிக்கிற உண்மையான ஒரு மனிதன் உலகத்தில் இல்லவே இல்லை. ஒருவேளை பரிதபிக்கிறது போல தெரியலாம், ஆனால் ஏதோ ஒன்றை என்னிடத்தில் எதிர்பார்த்து பரிதபிக்கிறது போல நடப்பார்கள். ஆனால் எனக்காக அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? பரிதபிக்க மாட்டார்கள். சிலருடைய பரிதாபங்கள் எல்லாம் வெறும் வாய் வார்த்தைகளாகத்தான் இருக்கும். ஐயோ நீ கண்ணீர் வடிக்கிறாயா, ஐயோ நீ கவலைப்படுகிறாயா, ஐயோ நீ சாப்பிடாமல் இருக்கிறாயா, நீ சொல்லி இருந்தால் நான் வந்திருப்பேனே, நீ கூப்பிட்டு இருந்தால் உதவி செய்திருப்பேனே என்று வாயளவில் பரிதபிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவோ பரிதபித்து நமக்காக உதவி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. பரிதபித்து நமக்காக என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் உதவி செய்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில மறக்க கூடாது. ஜனங்களுக்காக சொல்லுகிறதை விட எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என் நிலைமையை பார்த்து பரிதபிக்கிற ஒரே ஒருவர் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்து. எனக்காகவும் என் குடும்பத்தை பார்த்தும் பரிதபிக்கிற ஒரே ஒருவர் உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அவர் மட்டும்தாங்க நமக்காக என்ன செய்வார் தெரியுமா? பரிதபிப்பார். நான் உங்களுக்கு சொல்றேன், இப்பெல்லாம் பெரும்பாலும் எல்லா வீட்டிலையும் ஆகாரம் இருக்கிறது. ஆனால் ஒரு காலம் இருக்கிறது, அந்த நாட்களிலே எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில 1970 75 வருடங்கள் எல்லாம் பார்த்தால் நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு கொடிய பஞ்சம் வந்தது. அந்த பஞ்ச காலத்திலேயே என்னுடைய பெற்றோர் சொல்லியிருக்கிறார்கள், எங்க தாத்தா பாட்டி சொல்லியிருக்காங்க, இந்த மரவள்ளி கிழங்கு இலை இருக்கு பார்த்தீங்களா, அதை பறித்து அதை வேக வைத்து சாப்பிட்டு உயிர் பிழைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த 1968 69 இந்த காங்கிரஸ் அரசாங்கம் மாறி அந்த மற்ற அரசாங்கம் வரும் பொழுதெல்லாம் அரிசி, ரேசன் அரிசி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. எத்தனையோ பேர் பட்டினியாய் தங்கள் வீடுகளிலே வெறும் தண்ணீரை குடித்துவிட்டு பசியோடும் பட்டினியோடும் கிடந்ததான நாட்கள் உண்டு. அப்பொழுதெல்லாம் அந்த ஜனங்களை பார்த்து பரிதபிக்கிறதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்தியாவிலே ஒரு கணக்கு சொல்லுகிறது, 3/4 மனிதர்கள் இன்றைக்கும் இரவு உணவு இல்லாமல் படுக்கிறார்களாம்.
இன்றைக்கும் மதிய உணவு இல்லாமல் வாழுகிறவர்கள் எத்தனையோ பேர் என்ன செய்கிறார்கள்? இந்திய தேசத்தில் இருக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை உணவு மட்டும் சாப்பிட்டு கொண்டு உயிர் வாழுகிற அநேக ஜனங்கள் இந்த இந்திய தேசத்தில் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கோ எனக்கோ ஆண்டவர் 3 நேரமும் சாப்பாடு கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த 3 வேளையும் உணவில்லாமல் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை விட நம்ம நல்லவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் 3 வேளையும் சாப்பாடு கொடுக்கிறாருன்னா ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மேல் ஆண்டவர் பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் யார் நம்மை பார்த்து பரிதபிக்கிறார்களோ இல்லையோ, ஆண்டவர் நம்மை பார்த்து பரிதபிக்கிற ஒரு தேவனாய். சோமாலியா என்ற ஒரு தேசம் இருக்கிறது. அந்த சோமாலியா தேசத்திலே சில வருடங்களுக்கு முன்பாக நான் யூடியூப்பிலே பார்த்தேன். மண்ணை சாப்பிட்டு உயிர் பிழைக்கிறார்களாம். அவர்களுக்கு உணவு என்பது கிடைக்கவில்லை. ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டி கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே இந்த உலகத்திலே ஜனங்கள் பசியினாலும் பட்டினியினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஈரான் தேசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே பசியினாலும் பட்டினியினாலும் என்ன செய்கிறார்கள்? மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிலைமையெல்லாம் பார்த்து நாம் என்ன செய்ய தெரியுமா? இந்த செய்தியெல்லாம் கேட்டு ஐயோ பாவம் என்று சொல்லுவோமே தவிர அதற்கு அப்புறம் நம்மால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் தேவன் நினைத்தால் அவர்களுக்கும் உதவி செய்ய அவரால் முடியும். அவர் நம்முடைய நிலைமையை பார்த்து பரிதபிக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படி என்ன இங்க ஆண்டவர் பரிதபித்தார்? தொடர்ந்து படிமா. பரிதபிக்கிறேன். 3 நாள் என்னிடத்தில் தங்கியிருந்து 3 நாள் அவரிடத்தில் தங்கி இருக்கிறார்கள். 3 நாள் தங்கியிருந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டவர்களுக்கு சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமே இல்லை. சாப்பிடுகிறதற்கு 3 நாள் அவர்கள் ஒன்றும் சாப்பிடவில்லை. அவர்களுக்கு சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த நிலைமை அவர்களுக்கு ஏன் வந்தது? ஆண்டவராகிய இயேசு ஊழியத்தின் நிமித்தமாக வனாந்தரமான ஒரு இடத்திற்கு அவர் கடந்து செல்லுகிறார். அவர் வனாந்தரத்தில் வந்திருக்கிறார் என்று ஊரில் இருந்த ஜனங்கள் கேள்விப்பட்டு ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு இங்கே வனாந்தரத்திலே வந்திருக்கிறார், வாருங்கள் அவரை நாம் பார்க்க போகலாம் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு தங்கள் வீடுகளில் இருந்து அவர்கள் இயேசுவை சந்திப்பதற்காக எங்கே போகிறார்கள்? வனாந்திரத்திற்கு போகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் ஒரு ஊருக்கு போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இங்கிருந்து டெல்லிக்கு போகிறோம் என்றால் போகும் பொழுது நாம் உணவு சமைத்து ஆகாரத்திற்கு ஏற்பாடு செய்து அதை பேக்கெட் பண்ணி அதை பையில் எடுத்துக்கொண்டு போவோம். ஆனால் இவர்களோ தங்கள் வீடுகளில் இருந்து புறப்பட்டு போகிற பொழுது, நாம் போகிற இடம் வனாந்திரம், அங்கே போனால் நமக்கு சரியாய் தண்ணீர் கிடைக்காது, உணவு கிடைக்காது என்பது இவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் தெரிந்திருந்தும் இவர்கள் ஆகாரம் எடுத்துக்கொள்ளாமலும் ஒரு ஆயத்தம் பண்ணாமலும் போகிறார்கள் என்றால் இவர்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்ன நினைக்கிறீர்கள்? அருமையான ஒரு பதில். உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இயேசுவின் மேல் உள்ள தாகத்தின் நிமித்தம் அவர்கள் உணவை கூட என்ன செய்யல, நினைக்கல. நினைச்சாங்களா? நினைத்திருந்தால் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? வனாந்தரத்திற்கு போகிறதற்கு முன்பு உணவை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். ஒருவேளை நான் உணவை ஆயத்தம் பண்ணுகிற வரையிலும் இயேசு வனாந்தரத்தை விட்டு போய்விட்டார், அவரை நான் என்ன செய்ய முடியாது,
பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவர்கள் உணவை ஆயத்தம் பண்ணாமலேயே இயேசுவின் மேல் உள்ள தாகத்தின் நிமித்தம், இயேசுவின் மேல் உள்ள வாஞ்சையின் நிமித்தம், இயேசுவின் மேல் உள்ள ஆர்வத்தின் நிமித்தம் அவர்கள் என்ன செய்யல தெரியுமா? உணவை கூட ஆயத்தம் பண்ணாமல் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தோடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வனாந்திரத்திற்கு இயேசுவினிடத்தில் ஓடினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் வனாந்திரத்திலே ஓடின பொழுது ஆண்டவராய் இயேசு அவர்களை எல்லாரையும் பார்த்து, ஒவ்வொருவரும் பலவிதமான வியாதியினாலே அகப்பட்டு இருக்கிறதையும், பலவிதமான பலவீனத்தோடு இருக்கிறதையும், பலவிதமான தேவைகளோடு இருக்கிறதையும், ஒரு மனுஷனுக்கு பார்த்தா கூனியா இருக்கிறான், இன்னொரு மனுஷன் பார்த்தால் பார்வை இல்லாதவனா இருக்கிறான், ஒரு மனுஷன் பார்த்தால் பிசாசு பிடித்தவனா இருக்கிறான், இன்னொரு மனுஷனை பார்த்தால் பில்லு சூனியத்தினால் பாதிக்கப்பட்டவனா இருக்கிறான், ஒரு மனுஷனை பார்த்தால் சூம்பின கையை உடையவனா இருக்கிறான், ஒரு மனுஷனை பார்த்தால் முடவனாய் இருக்கிறான். அத்தனை பேரும் வனாந்திரத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு தொட்டு சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சுகமாக்குகிறது மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த 3 நாளும் அவர்கள் கையிலே சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, அவர்கள் சாப்பிடவும் இல்லை. நேரம் ஆகிவிட்டது, நாம் வீட்டுக்கு போகலாம் என்று திரும்பி போகவும். காரணம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணு சொல்ற பாருங்களேன், இயேசுவோடு நாம இருந்தோம்னா சாப்பாட்டை கூட நம்ம நினைக்க மாட்டோம். அல்லேலூயா. இயேசுவோடு இருந்தா நாம் என்ன செய்ய மாட்டோம்? சாப்பாட்டை கூட நினைக்க மாட்டோம். இயேசுவோடு நாம இருந்தோம்னா தண்ணீரை கூட நாம நினைக்க மாட்டோம். அவ்வளவு ஒரு ஆனந்தம். ஏங்க, மனிதனாக இந்த பூமியில் வந்த இயேசுவோடு இருந்தவர்கள் 3 நாள் வரையிலும் சாப்பாட்டை கூட நினைக்காமல் இருந்திருக்கிறார்கள் என்றால் அந்த இயேசுனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது, அவருடைய காருண்யம் எப்படிப்பட்டது, அவருடைய அற்புதங்கள் எப்படிப்பட்டது, அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது, அவருடைய கிருபை எப்படிப்பட்டது. சிலரோடெல்லாம் பேசிட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமேன்னு ஆசையா இருக்கும். அன்பான சிலருடைய பேச்சை கேட்டால் இன்னும் கொஞ்ச நேரம் அவருடைய பேச்சை கேட்கலாம் என்று இருக்கும். அப்படிதான் அந்த ஜனங்கள் சாப்பாட்டை நினைக்கவில்லை. இயேசுனுடைய அற்புதங்களை பார்த்து பார்த்து பரவசமாகி கொண்டே இருந்தார்கள். முதல் நாள் கடந்தது, இரவும் வந்தது. இரவு வந்த போது கூட அவர்கள் தங்கள் வீட்டுக்கு என்ன செய்யவில்லை? போகவில்லை. வனாந்திரமான இடம், வனாந்திரமான இடம், இருள் சூழ்ந்த நேரம். ஆனால் இயேசு இருக்கிறார், அது எனக்கு போதும் என்று அன்றைக்கு இருந்தார்கள். மறுநாள் விடிந்தது. மறுநாளும் அவர்கள் இயேசுவை விட்டு போகவில்லை. திரும்பவும் மறுநாள் ஆனது. மறுநாளும் அவர்கள் இயேசுவை விட்டு போகவில்லை. 3 நாள் முடிந்தது. ஆண்டவராய் இயேசு முடிந்தது, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் ஜனங்களுக்காக என்ன செய்கிறேன்? பரிதபிக்கிறேன். அவர்கள் என் மேல் உள்ள அன்பினாலே, என்னுடைய அற்புதங்களை கண்டதினாலே, என்னுடைய வார்த்தைகளை கேட்டதினாலே அவர்கள் பசியாயிருந்தால் கூட பசியையும் மறந்து, உலகத்திலே சொல்லுவார்கள், பசி வந்தால் 10 பறந்து போகுமா, ஆனால் இயேசு இருந்தால் பசியும் பறந்து போகும். அல்லேலூயா. இயேசு இருந்தால் பசியும் என்ன செஞ்சிடும்? பறந்து போயிடுங்க. இயேசு இருக்கணும், இயேசு இருக்கணும். அப்போ அனுப்பி விடுகிறதற்கு முன்பாக நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். அவர்கள் 3 நாள் ஒன்றும் சாப்பிடவில்லை. அல்லேலூயா. எனக்கு உங்களை என்னை பார்த்து யாராவது சொல்றதுக்கு ஆள் உண்டா? நீங்க எத்தனை நாள் சாப்பிடாம கிடந்திருக்கிறீங்க? எத்தனை வேளை சாப்பிடாம கிடந்திருக்கிறீங்க? போட்டுக்க ட்ரெஸ் இல்லைன்னு எத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க?
ஐயோ கடன் கட்ட வழி இல்லையே எத்தனை கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறீங்க. ஐயோ இந்த வியாதி என்னால் தாங்க முடியவில்லையே என்று எத்தனை வேதனைப்பட்டு இருக்கிறீர்கள். யாராகவும் உங்களை கண்டு பரிதவிக்கிறதற்கு ஒருவர் இருந்தாரோ? ஒரு வசனத்தை வேணா வாசிக்கல, இது வேற ஒரு காரியத்துக்காக நான் எடுத்து வச்சேன், ஆனா இப்பொழுது வருகிறது நான் சொல்லுகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் பக்கம் சொல்லிடுமா, பக்கம் சொல்லிடு. ஏன்னா எல்லாரும் கேட்கறாங்கம்மா, நாங்கெல்லாம் எடுக்கணும், நாங்கெல்லாம் பார்க்கணும் ஆசைப்படுகிறார்கள். பழைய ஏற்பாட்டுல 974வது பக்கம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல 974ஆம் பக்கத்துல 5வது வசனம். படிமா. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் செய்கிறதற்கு ஒரு கண்ணுக்கு கூட இரக்கம் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றை செய்கிறதற்கு கூட உன் மேல இரக்கம் வைக்கிறதற்கு, உனக்காக பரிதபிக்கிறதற்கு ஒரு கண்ணு கூட இல்லை அப்படின்னு ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நிலைமையும் என்னுடைய நிலைமையும் ஒரு நாள் இப்படிதான் இருந்தது. ஒருவேளை இப்பொழுது கூட இருந்து கொண்டு இருக்கலாம். இப்பொழுது கூட உங்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு நபர் இல்லாமல் இருக்கலாம். சாப்பிட்டியான்னு கேட்க கூட ஒரு நபர் இல்லாமல் இருக்கலாம். பஸ்ஸுக்கு காசு இருக்கான்னு கேட்க கூட ஒரு நபர் இல்லாமல் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், உங்கள் தகப்பன் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். யார் உங்களை விசாரிக்கிறவர்? இயேசு உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நமக்காக பரிதபிக்கிற தேவன். 3 நாள் சாப்பிடலன்னா, ஏங்க சாப்பிடாம இருந்தா அம்மா வயிறு தான் துடிக்கும், அம்மா மனதான் துடிக்கும். ஆனா அந்த அம்மா மனசே துடிக்கலனாலும் உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா. உங்களுக்காக பரிதபிக்கிறேன். உங்க பிள்ளைங்க சாப்பிடலன்னா நீங்க எவ்வளவு வேதனைப்படுறீங்களோ அதை விட அதிகமா உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா உங்களை பார்த்து வேதனைப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 நாளா என் பிள்ளைங்க சாப்பிடலப்பா, 3 நாளா சாப்பிடலையா, 3 நாளா சாப்பிடல, பசியா இருக்காங்க, என் பிள்ளைகள் பசியோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அம்மா அவர் தான் இயேசு. அல்லேலூயா. அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அப்பா அவர் தான் இயேசு. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அந்த ஆண்டவர் தாங்க நம்ம ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். அந்த ஆண்டவர் தான் நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். அந்த இயேசுவை தான் நம்ம மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்த படிமா. 3 நாளா சாப்பிட இவருடைய மனசு பாருங்க. இவருடைய மனசை நீங்க பாத்தீங்களா? ஏங்க இயேசுநாதருடைய மனசு யாருக்காவது தெரியுமா? உங்களையும் என்னையும் பட்டினியாய் போடுகிறதற்கு யாருக்கு மனசு இல்லை? ஏசப்பாவுக்கு மனசே இல்லை. அல்லேலூயா. ஏன் அவருடைய மனதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்பவே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வியாதியினால கஷ்டப்படுகிறதற்கு அவருடைய மனம் இடம் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவையோடு அவதிப்படுகிறதற்கு அவதிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவே இல்லை. அப்படி கஷ்டப்படுகிறது அவருக்கு மனதில்லை. அல்லேலூயா. பட்டினியாய் அனுப்பிவிட அவருக்கு என்ன இல்லை? மனதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா.
அவருடைய மனதுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு தெரியுமா? என் பிள்ளைங்க திருப்தியா சாப்பிடணும். என் பிள்ளைங்க எப்படி சாப்பிடணும்? திருப்தியா சாப்பிடணும். என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும். என் பிள்ளைகள் குறைவில்லாமல் இருக்கணும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்கும். ஆனா என் பிள்ளைங்க மட்டும் பட்டினியா என்ன செய்ய மாட்டாங்க? இருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானை அவர் பசியினால் என்ன செய்ய மாட்டார்? வருந்த விடார். நீதிமானை அவர் பசியினால் வருந்த விடார் என்று வேத வசனம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. எனக்கு மனதில்லை, எனக்கு மனதில்லை, எனக்கு மனதில்லை, பட்டினியாய் அனுப்ப மனதில்லை. ஏன் என்று சொன்னால் வழியில் என் பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? சோர்ந்து போவார்களே. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், இயேசுவோடு எத்தனை பேர் இருந்தாங்க? 12 சீசர்களை எடுத்துக்கோங்களேன். ஆனா இந்த 12 சீசர்களுக்கு இந்த அக்கறை இருந்துச்சா? இருந்தாலும் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை. ஆனா இந்த 12 பேருக்கு இல்லாத ஒரு அக்கறை இயேசுவுக்கு மட்டும் இருக்குன்னா அவர் உங்களுக்கு என்னவா இருக்கணும்? சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்க, என்னவா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. தகப்பனா இருக்கணும், தாயா இருக்கணும். பாத்தீங்களா? அவர் தாயுள்ளம் கொண்ட தெய்வமாய் இருந்தபடினால்தான் யாருக்கும் வராத பரிதாபம் அவருக்கு வந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆஸ்பத்திரியில உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பெண்ணை கொண்டு போய் டெலிவரியில சேர்த்திருக்கோம். அந்த பெண்ணு ஆயாசப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறான். வெளியே ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். ஆனா ஒருத்தருடைய கண்ணுல மட்டும் தண்ணீரா வடியும். அவங்க யாரு? தாய் தான். அல்லேலூயா. இதே போலதான் நீங்களும் நானும் சோர்ந்து போவோம் என்று சொல்லி, நீங்களும் நானும் பட்டினியா இருப்போம் சொல்லி பரிதபிக்கிற ஒரே ஒரு உள்ளம் ஆண்டவராய் இயேசு என்றால் அவர் தாங்க நம்முடைய தாயும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாளாட்டுவா என்னை சீராட்டுவா, தாளாட்டுவா என்னை சீராட்டுவா. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் உணர்ந்துதான் பாடி இருக்கிறாரு. எல்லாரும் ஒரு நாள் என்ன செஞ்சிருவாங்க? கை விட்டுருவாங்க. ஆனா இயேசு என்ன ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வழியில சோர்ந்து போயிடுவீங்கன்னு ஆண்டவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராயிருக்கிறார், எவ்வளவு நீதி உள்ள தேவனாயிருக்கிறார், எவ்வளவு அன்புள்ள தேவனாயிருக்கிறார், எவ்வளவு கிருபையுள்ள ஒரு தேவனாயிருக்கிறார். அந்த தேவன் எவ்வளவு வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்தது, அந்த தேவன் தான் நம்மிடத்திலும் ஒன்றை எதிர்பார்க்கிறார், நம்மிடத்திலேயும் ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறதும், ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் எது தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம் எது தெரியுமா? நீங்களும் நானும் சாப்பிடாம இருக்கிறது அல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்கணும். அல்லேலூயா. அவருடைய பிள்ளை. நான் என்ன சொல்றேன்னா, தாயை போல பிள்ளை
நூலை போல சேனை என்று உலகத்தில் பழமொழி சொல்லுவார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம அம்மா எப்படி இருக்காங்களோ அதை போலதான் நாமும் இருப்போம். நம்ம அப்பா எப்படி இருக்காரோ அதை போலதான் நாமும் இருப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு எப்படி பட்டினியாய் கிடக்கிறவர்களை பார்த்து பரிதபிக்கிற தேவனாய் இருந்து வழியில் சோர்ந்து போவார்கள் என்று எண்ணுகிறது போல, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் கூட அந்த மனது இருக்கணும். அல்லேலூயா. யாராவது ஒருவர் பசி என்று வந்தால் நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற ஆகாரத்தை நீங்கள் பங்கிட்டு கொடுத்து நீங்கள் சாப்பிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு சாட்சியை சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். ஒரு ஊழியக்கார அம்மா சொன்னதான ஒரு சாட்சி. கன்னியாகுமரி மாவட்டத்திலே மாத்தாண்டத்துக்கு பக்கத்தில் சிதறால் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே கிருபாசனத்திலேயே 2 மதர் இருக்காங்க. இப்போ இருக்காங்களான்னு தெரியல. அப்போ நான் போயிருக்கும் பொழுது ஒரு நாள் அவர்கள் சொன்னதான ஒரு சாட்சி. ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டதான நாட்கள் எந்த ஸ்தாபனத்தினுடைய உதவியும் கிடைக்காது. அப்படிப்பட்டதான நேரத்தில் நான் சொன்னேன் அல்லவா, அந்த பஞ்ச நாட்கள், அப்படிப்பட்டதான நாட்களிலே யாராவது ஒருவர் கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். அந்த மரவள்ளி கிழங்கை என்ன செய்வார்கள், 2 நாள் சாப்பிடாம இருந்திருப்பார்கள். 3ஆவது நாள் ஏதோ, ஆனா வருகிற விசுவாசிகளும் ஏழைகளாகத்தான் இருப்பார்கள். அவர்களும் பணக்காரர்கள் கிடையாது. அவர்கள் ஏதோ ஒரு கிழங்கு கிடைத்தால் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதை கொடுத்த உடனே அதை சமைத்து சாப்பிடலாம் என்று சொல்லி அந்த பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிழங்கு செஞ்சு அந்த கருப்பட்டி காப்பி வைத்து என்ன செய்வார்கள், குடிப்பார்கள். அப்படி குடிக்கிற நேரத்துல பார்த்தா ஒரு ஏழை விசுவாசி சர்ச்சுக்கு வந்து, அம்மா அப்பா அது எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு வருவாங்க. வரும் பொழுது இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, அந்த ஒரு கிழங்க, அங்க ஏற்கனவே 3 சகோதரிகள் இருக்காங்க, 4ஆ பிரிச்சு அதுல ஒரு பங்கை கொடுத்துட்டு இவங்க மீதியை சாப்பிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பசியுள்ள அவனுக்கு உன் ஆகாரத்தை என்ன செய்ய, பகிர்ந்து கொடு, பகிர்ந்து கொடு. அதனாலவா ஆண்டவர் பிரியப்படுகிறார். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, பிரியமாயிருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மமும் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, பிரியமாயிருக்கிறார். ஏன் தெரியுமா, சிலருடைய ஜெபம்லாம் கேட்கப்படுகிறது இல்லை. 30 நாள் பாசிக்கு போட்டு ஜெபம் பண்ணுகிறார்கள். ஒரு ஏழை வந்தால் ஒரு கஞ்சி கூட கொடுக்கிறது இல்லை. இதையா ஆண்டவர் விரும்புகிறார், இதையா ஆண்டவருக்கு பிரியம். இப்படிப்பட்ட செய்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பம். அன்பான தேவன், அதுவா உபவாசம்? அது அல்ல உபவாசம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை நீ பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பசியாக வந்துவிட்டால் அவனுக்கு ஆகாரம் கொடுங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது என்னுடைய உள்ளத்திலே ஒரு ஏக்கம் வந்தது. நாம் எத்தனையோ பேருக்கு நன்மை செய்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எனக்குள்ள ஒரு ஆசை வந்திருக்கிறது. அது ஆண்டவருக்கு விருப்பம் என்றால் அதை நிறைவேற்றுவார். நான் என்ன விரும்புகிறேன் என்று சொன்னால், காசு வசூல் பண்ணி அல்லது என்கிட்ட இருக்கிற காசுலையாவது மாசத்துல ஒரு நாள் அல்லது வருடத்துல ஒரு நாளாவது நல்லா சமைத்து கொண்டு போய் பாக்கெட் பண்ணி இந்த தெருக்களிலே பசியோடும் பட்டினியோடும் மரண தருவாயிலே கிடக்கிறதான ஜனங்களுக்கு என்ன செய்யணும், ஆகாரம் கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும் என்று எனக்குள்ள தோன்றுகிறது. அது ஆண்டவருக்கு சித்தமானால், அது ஆண்டவருக்கு பிரியமானால் கண்டிப்பாக அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாரத்தை என்ன செய்யணும், பங்கிட்டு கொடுக்கணும். அதில் அப்படிப்பட்டதான பலிகளின் மேல் தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்துல 25ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனம் என்ன தெரியுமா, 25 தான் வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம், பசியாயிருந்தேன். யார் சொல்றது? ஏசப்பா சொல்றார். அல்லேலூயா. நான் பசியாயிருந்தேன். ஏசப்பாவே பசியா இருந்தாரா? என்ன பசி தெரியுமா? உங்க நற்கிரியைகளாகிய
அந்த ஆவிக்குரிய கனிகளின் மேல் ஆண்டவர் எப்படி இருக்காரு? பசியா இருக்கிறார். உங்களுடைய இந்த மற்ற பசியா இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணமும் அந்த செயல்பாடும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்கிற பசிதானே அவருக்கு தவிர வேறொரு பசி அவருக்கு இல்லை. அல்லேலூயா. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு எல்லாரும் நற்கிரைகளை செய்ய பழகட்டும். தீத்துல 3ஆம் அதிகாரத்துல வரும். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு அவர்களும் நற்கிரைகளை செய்ய பழகட்டும். அப்ப அந்த கனியற்றவர்களாய் போய்விடுவோம். நற்கிரைகளை செய்யாவிட்டால் நாம் கனியற்றவர்களாய் போய்விடுவோம். இப்படிப்பட்ட பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்காமல் இருந்தால் நாம் கனியற்றவர்களாக நாம போய்விடுவோம். அதனாலே நாம் கனியுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால் நாம நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தீர்கள்? போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை படிமா அதை படிச்சு முடிச்சு. நான் தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், வஸ்திரமில்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான மிகவும் சிறியவரான, என்ன சொல்லி இருக்கு? மிகவும் சிறியவரான, எல்லாரும் சொல்லுங்க, மிகவும் சிறியவரான என் சகோதரராகிய இவர்களுக்கு. எத்தனை பேருக்கு? ஒருத்தனுக்காவது நன்மை செய்யுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு ஆளுக்காவது சாப்பாடு கொடுங்க, ஒரு நபருக்காவது சாப்பாடு கொடுங்க, ஒரு நபருக்காவது சாப்பாடு கொடுங்க, ஒரு நபரையாவது துணி எடுத்து கொடுங்க, ஒரு நபரையாவது விசாரிங்க, ஒருவனுக்காயிலும் ஒரு நன்மை செய்யுங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். படிமா, அதை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. இயேசுநாதர் எப்படி பார்க்கிறார் பார்த்தீங்களா? இயேசுடைய இருதயம் எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? அவர் எப்படி ஜனங்களுக்காக பரிதபிக்கிறாரோ அதே போல நீங்களும் நானும் ஜனங்களுக்காக என்ன செய்யணும்? பரிதபிக்கணும். புலம்பல்ல வரும், நாளை எடுத்து வைக்கல, ஏன்னா பிரசங்கம் பண்ண நேரம் பத்தாதுன்ட்டே நான் வசனத்தை குறைச்சிட்டேன். புலம்பல்ல வரும், தெருக்களிலே பசியினாலே மூர்ச்சித்து கிடக்கிற, அந்த சாப்பாடு இல்லாம தெருக்களிலே குழந்தைகள் மூர்ச்சித்து கிடந்து சாகிறார்கள், அவர்களுக்காக நீ கண்ணீர் வடி. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ குழந்தைகளுக்கு தாய்ப்பால் இல்லாம தெருக்களில் மூலைகளில் அனாதைகளாக, தாய் தகப்பன் இல்லாதவர்களாக எத்தனையோ பேர் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நீ அட்லீஸ்ட் ஜெபமாவது பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை குழந்தைகள் பால் இல்லாம சாகுறாங்க தெரியுமா? எத்தனை குழந்தைகள் பசியினாலே சாகுறார்கள் தெரியுமா? எத்தனை பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா? அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும் தெரியுமா? ஜெபிக்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு புத்திமதியை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நமக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு சோறை எடுத்து நீங்க கீழே கொட்டும் போது உங்க மனசு சொல்லணும், எத்தனை பேரு இந்த நேரத்துல சோறு இல்லாம செத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா நான் இந்த சோறு எடுத்து கீழே கொட்டுறேனே அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த ஆகாரத்தை நீங்கள் வீணாக்க கூடாது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் வீணாக்க கூடாது. ஆண்டவர் கொடுத்த நன்மைகளை நீங்கள் வீணாக்கவே கூடாது, வீணாக்கவே கூடாது.
தெரியும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் என்ன கொடுக்கிறார்? ஆகாரம் கொடுக்கிறார். திமிங்கலத்துக்கும் அவர் கொடுக்க வாங்கிக் கொள்ளும். அவர் கொடுக்க கையை மூட திமிங்கலமும் என்ன செய்கிறது? திகைக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஆகாரத்தை நீங்கள் வீணாக்கவே கூடாது, அதை கெடுத்து போடவே கூடாது. அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் வீணாக்க கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் நஷ்டப்படுத்த கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் வீணடிக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்ல கேளுங்க. நிறைய இருக்கா? யாருக்காவது கொடுத்துருங்க. ஆனா அதை வச்சிருந்து நீங்க என்ன செய்யக்கூடாது? வீணாக்க கூடாது. அல்லேலூயா. 2 ஓமர் சேர்த்தியா மறுநாள் கண்டிப்பா பூச்சி பிடிக்கும். அதனால என்ன செய்ய? சேர்க்காத இன்னொரு ஆளுக்கு என்ன செஞ்சிருங்க? கொடுத்துருங்க. அது வச்சிருந்தாலும் பூச்சி பிடிச்சுதான் போகும். நாம கொடுப்போம். எப்ப தெரியுமா கொடுப்போம்? கெட்டு போன பின்னாடி கொடுப்போம். கெட்டு போன பின்னாடி கொடுக்கிறது அல்ல, இருக்கும் போதே அதை கொடுத்து விடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வீணாக்காதீர்கள். ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். வழியில் சோர்ந்து போவார்கள். அவர்கள் எவ்வளவு பசியினாலோ பட்டினியினாலோ எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனாலே ஆண்டவராகிய இயேசு எப்படி பரிதபிக்கிறவராய் இருக்கிறாரோ, நீங்களும் நானும் அப்படி பரிதபிக்கிறவராய் இருக்கணும். சரி, அடுத்த ஒரு காரியத்துக்கு நாம் கடந்து போவோம். நான் அப்படியே லைட்டா டச் பண்ணிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். சோதனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15. பக்கம் சொல்லுங்க. 301ஆம் பக்கம் எடுங்க எல்லாரும். எடுத்துட்டீங்களா? படிங்க டீச்சர். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்கள், சரீரத்தின்படியும் பலவீனம் இருக்கிறது. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாத பலவீனமும் இருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியாத பலவீனமும் இருக்கிறது. சரீரத்திலும் பலவீனம் இருக்கிறது. ஆவிக்குரிய குணாதிசயங்களிலும் பலவீனம் இருக்கிறது. கோபப்படக்கூடாது என்று நினைக்கிறோம், கோபப்படுகிறோம். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்று நினைக்கிறோம், பேசி விடுகிறோம். சினிமா பார்க்க கூடாது என்று நினைக்கிறோம், பார்த்து விடுகிறோம். பொய் பேசக்கூடாது என்று நினைக்கிறோம், பொய் பேசி விடுகிறோம். இதெல்லாம் நம்முடைய பலவீனம். அதே மாதிரி மனதில் மட்டும் பலவீனம் அல்ல, சரீரத்திலும் பலவீனம். ஜெபம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறோம், காலையில் 4:30 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் பலவீனத்தின் நிமித்தம் நாம தூங்கி விடுகிறோம், ஜெபிக்கிறது இல்லை. அல்லது நாம் என்ன செய்யறோம்? அடுத்தது இன்னொரு காரியத்தை, ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? தசமபாக காணிக்கைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே கொடுக்காமல் இருந்து விடுகிறோம். இதெல்லாம் நம்முடைய பலவீனங்கள். இப்படியெல்லாம் நம்ம பலவீனத்தினாலே தவறு செய்கிறோம். பலவீனத்தினாலே, சரீர பலவீனத்தினாலே ஜெபிக்காமல் இருந்து விடுகிறோம். இப்படிப்பட்டதான இந்த பலவீனங்கள் எல்லாம் நாம் செய்கிறதான தவறுக்கு தண்டனை உண்டு. தவறுக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. இந்த தண்டனையை செலுத்துகிறது யாருன்னா ஆசாரியன். தண்டனை செலுத்துகிறது யாரு? ஆசாரியன். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாரியன் நம்முடைய பலவீனங்களை பார்த்து, ஐயோ பலவீனத்தின் நிமித்தம் தானே தூங்கிவிட்டான் என்று இந்த உலகத்தின் ஆசாரியன் மன்னிக்க மாட்டான். மன்னிப்பானா? மன்னிப்பானா? போன வாரத்தில் கேள்விப்பட்டேன். உத்தரப்பிரதேசத்திலே எங்கேயோ ஒரு டீச்சர் ஸ்கூல்ல படுத்து தூங்கினாங்களாம். அவங்க வேலை நீடிக்குமா?
ஆனால் இப்படி அவங்க என்ன பலவீனமோ யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில நாமும் கூட ஆராதனையில உட்கார்ந்துட்டு தூங்குறோமா இல்லையா? தூங்குறோம். அல்லேலூயா. உண்மையாகவே சொல்றேன், ஆண்டவராய் இயேசு நடவடிக்கை எடுக்கணும்னா டீச்சரை வேலையை விட்டு தூக்குன மாதிரி உங்களை என்ன செஞ்சிருப்பாரு? தூக்கி இருப்பாரு. ஆனா இது வரைக்கும் தூக்காம இருக்கிறாருன்னா உங்க பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறாருங்க அர்த்தம். அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க, அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பரிதபிக்க கூடாத பிரதான அப்படின்னா பரிதாபப்படாத பிரதான ஆசாரியன் அல்ல, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பலவீனப்பட்டு ஐயோ ஆண்டவரே ஊழியத்தை நான் இன்னைக்கு பகலெல்லாம் வேலை செஞ்ச ஏசப்பா, நைட்டு 11 மணி ஆயிடுச்சு, நான் சுருக்கமா 5 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு படுத்துறேன், என்னை காப்பாத்துங்கன்னா நீ ஏன் 1 மணி நேரம் ஜோம் பண்ணல, உன்னை நான் காப்பாற்ற மாட்டேன்ட்டு போகிற பிரதான ஆசாரியன் அல்ல, நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதாபப்பட்டு நம்மை பாதுகாக்கிற பிரதான ஆசாரியன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சாப்பாட்டு காரியங்களை பசியில பட்டினியில பரிதபிக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய பலவீனங்களை நினைத்தும் அவர் பரிதபிக்கிற தேவனாயிருக்கிறார். அதனால நீங்க கவலைப்படாதிருங்கள், அதனால நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்களை தண்டிக்க மாட்டார், ஆண்டவர் உங்களை வெறுக்க மாட்டார், ஆண்டவர் உங்களை வேண்டாம் என்று தள்ள மாட்டார், ஆண்டவனை ஆகாது என்று ஒதுக்கி விடவே மாட்டார். பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாது இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? நீங்க நினைக்கிறீங்கல்ல எனக்கு தலைவலி அப்படின்னு, நீங்க நினைக்கிறீங்க எனக்கு தலைவலி என்னால தாங்க முடியல நீங்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி தலைவலி இருந்துச்சோ அதை விட அதிகமா ஏசப்பாவுக்கு என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? என்ன அபிஷேகம் இருந்துச்சு? தலைவலி இருந்துச்சா? தெரியுமா உனக்கு? தெரியுமா? எப்படி? சூப்பர் சூப்பர். அல்லேலூயா. அவர் முள்முடி சூட்டப்பட்ட பொழுது அவருடைய தலையில வலி இருந்தது. வலி என்றால் இயேசுவுக்கு தெரியும். தெரியுமா? தெரியாதா? காயத்தின் தழும்புகள், காயத்தின் புண்ணாரி வலிக்குதா, அந்த வலி என்றால் ஆண்டவருக்கு தெரியும். உங்க கை வலிக்குதா, அவர் கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது, வலி என்றால் அவருக்கு தெரியும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் அல்ல, அவரும் சோதிக்கப்பட்டார். அதனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. வலின்னு என்னன்னு அவருக்கு தெரியும், உங்க பாடு என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் நமக்கு என்ன செய்வார் தெரியுமா? வலிக்குதுன்னு நம்ம துடிச்சு அழும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். நம் வலியை மாற்றுகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். போன வாரம் அந்த புஷ்பலதா அப்படிதானே தேவி சிஸ்டர் சொன்னாங்கல்ல, பாஸ்டர் வலிக்குது பாஸ்டர். முழுச நான் சொல்ல முடியாது சபையில, ஆனால் நான் சொல்லவில்லை. வலிக்குது பாஸ்டர், வலிக்குது பாஸ்டர், நடக்க முடியல பாஸ்டர், வலி தாங்க முடியல. அதுக்கு சுத்தம் பண்ணவங்க சரியா சுத்தம் பண்ணல. குமரன் ஹாஸ்பிட்டல்ல 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு கட்டி. வலி எழுந்துச்சு, மாமா நான் ஜெபம் பண்றேன்னு நகர்ந்து வர முடியல. அப்படிப்பட்டதான அந்த வலி, அந்த வலியை அறிந்த தேவன் இன்றைக்கு அவருடைய வலியை நீக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்களா? வலி என்றால் என்ன என்பது தேவனுக்கு தெரியும், வேதனை என்றால் என்ன என்பது தெரியும். நாம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வலியை மாற்றுகிறவர் தான் ஆண்டவராய் இயேசு. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாதவர் அல்ல. அவரும் பலவீனப்பட்டதினால், அவரும் பாடுபட்டதினால், அவரும் துன்பத்தை சகித்ததினால் நமக்கு உதவி செய்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு என்ன வேதனை இருந்தாலும், என்ன துக்கம் இருந்தாலும், யார் உங்களை விசாரித்தாலும் விசாரிக்காவிட்டாலும், உங்களை விசாரிக்க
பரிதபிக்கிற இயேசு உண்டு. அல்லேலூயா. யார் உங்களை பார்த்து பரிதாபப்பட்டாலும் பரிதாபப்படலனாலும் இயேசு உங்களுக்காக பரிதாபப்படுகிற இயேசு உண்டு. யார் உங்களுக்கு ஆகாரம் இல்லை என்று, ஐயோ என் பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை என்று கவலைப்பட்டாலும் கவலைப்படாதிருந்தாலும் உங்களுக்காக கவலைப்படுகிற ஒரு இயேசு உண்டு. அல்லேலூயா. அவர் கவலைப்பட்டு நின்று விடுகிறவர் அல்ல. அந்த 3 நாள் பசியோடு பட்டினியோடு இருந்தவர்களை அவர் ஐயோ நான் பரிதபிக்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, அவர்களுக்கு திருப்தியான உணவையும் என்ன செய்தாரு? கொடுத்தாரா இல்லையா? நான் சொல்றேன், அவங்களுக்கு திருப்தியான உணவை கொடுத்த இயேசு உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாய் கொடு. உணவை மாத்திரமல்ல, எவைகளின் மேல் நீங்கள் ஆவலாய் இருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்தியாய் கொடுத்து என்ன செய்வார்? நடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த இயேசு வாக்கு மாறாதவர், அந்த இயேசு நல்லவர், அந்த இயேசு வல்லமையுடையவர். அவர் நேற்றும் இன்று என்று மாறாதவர். அன்றைக்கு அற்புதம் செய்தது போல இன்றைக்கும் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். எல்லாரும் சொல்லுங்க.